ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 டிஃபால்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி மோடில் ஷவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். கிராணி கிச்சனில் ஏதாவது பொருள் வச்சுருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். காக்காய்க்கு தேவையான சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. ஒரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. ப்ளே ஹவுஸ் கீ பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் ஒளிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒளிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேட்டை வச்சு இந்த டனலை பார்த்தீங்கன்னா கிராணி மறைச்சி வச்சுருக்குது. நேரம் பார்த்தீங்கன்னா பிளேட்டு தள்ளி விட்ட சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா கிராணி அந்த டைரெக்ஷனில் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடலாம். கிராணியை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு இந்த சைடு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னோட பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இப்போ ஷார்ட் கன் பீஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் செய்கிற இடத்துல கொண்டாந்து வச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் இருக்குது. செயின் கட்டர் பார்த்தீங்கன்னா ஷவர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனல்கிட்ட ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணி கிச்சனில் வேறு ஏதாவது பொருளை வச்சுருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ட்ராவை செக் பண்ணாமே இருக்கிறோம். மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் கன்னோட 2வது பீஸு கிடச்சிருச்சு. அதையும் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காரோட கேபினட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெப்பனை எடுத்துக்கலாம். வெப்பன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஸ் பவ் கிடச்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 புல்லட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணிக்காக வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராணியை சவுண்டு போட்டு பார்த்தீங்கன்னா வர வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற கிராஸ் பவ்வை தூக்கி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா கிராணிக்கு கேட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா காது பாம்பு காது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராணி தொல்லை இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் கன்னோட 3வது பீஸும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 வெப்பன் இருக்குது. 2 வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணிக்கு ஆட்டம் காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. கீழே இன்ஜின் பார்ட் இருக்குது. இன்ஜின் பார்ட் பார்த்தீங்கன்னா ஷவர் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. இப்போ கொண்டாந்து பார்த்தீங்கன்னா 3வது பீஸையும் வச்சாச்சு. ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. கிராணி வேர் ஆர் யூ? இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை கீழே போட்ட சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி நேரம் வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராணியை ஷூட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையை வச்சு ஒரே அடியாக அடித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலியை முடிச்சிடும். கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. இப்போ கன்னை லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டோர் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்குது. அதை சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். சுட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா பலகையை பார்த்தீங்கன்னா உடைக்கலாம். ஹேமரை பார்த்தீங்கன்னா நம்ம டனலில் ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ராப் இருக்குது. ஃப்ரீஸ் ட்ராப்பை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா டனல் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ராப்பை வச்சாச்சு. கிராணி தான் ட்ராப் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் பார்த்தீங்கன்னா ட்ராப் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ராப் வச்சுருக்குறோம். கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா கிராணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. துண்டு துண்டாக பார்த்தீங்கன்னா கிராணி கீழே விழுந்துருச்சு. கையில் இருக்கிற ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா 3 பலகையும் பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பலகை எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. கார் கீயை வச்சு காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஷவர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளாக கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பலகை வழியாக நடந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவை பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு உட்டு இருக்குது. இந்த உட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவர் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட்டு பேடுலாக்கு கீ மட்டும்தான் வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உட்டை ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை பார்த்து வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கிராணியை ரிலீஸ் பண்ண வந்தாச்சு.
புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீ கிடச்சிரும். ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்பைடர் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். அந்த ஸ்பைடர் டனலுக்கிட்ட தான் நம்ம பார்த்தீங்கன்னா செயின் கட்டரையும் உட்டையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரை தூக்கி உள்ளுக்கு போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் உள்ளுக்கு போகல. இப்போ பார்த்தீங்கன்னா உட்டை தூக்கி உள்ளுக்கு போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா உட்டும் உள்ளுக்கு போக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காடு, உட்டு பார்த்தீங்கன்னா கீழே உளுந்துரும்னு நினச்சேன். ஆனால் உழுவுல. அதனால் பார்த்தீங்கன்னா உட்டை நம்மளே எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்டை தூக்கி போட்டாகணும். ஆனால் உட்டு பார்த்தீங்கன்னா பழையபடி போக மாட்டேங்குது. உட்டு பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போது செயின் கட்டுறாவது போகும்னு பார்த்தா அது நம்ம கால்கிட்டே உழுவுது. உட்டு போக மாட்டேங்குது. செயின் கட்டுறா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்டை தூக்கி கீழே போடலாம். இல்லைன்னா உட்டை எடுத்துக்கிட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். செயின் கட்டுற பார்த்தீங்கன்னா எப்படியோ கீழே போயிடுச்சு. இப்போ உட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். எனக்கு தெரிஞ்ச உட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா உட்டோட பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கியாச்சு. டனலுக்குள்ளே வேற பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணி பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக போகணும். என்ன ஒரு ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணி இருக்கும். கிராணி, ஸ்பைடர் கிராணி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணிக்காக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஸ்பைடர் கிராணிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுவேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணியை விரும்புகிறாங்கங்கிறத நான் சப்ஸ்கிரைபர் பண்ணவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். எப்படிலாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்பைடர் கிராணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தொல்லை பண்ணுது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடர் கிராணியை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணும்னு நினப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணியை போட்டு தள்ள முடியாது. ஒரே வழி தான். ஸ்பைடர் கிராணி பார்த்தீங்கன்னா அந்த சைடு போனோன்னே நம்ம உட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்தாச்சு. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணியை ஏமாற்றிட்டு வந்தாச்சு. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை எடுத்தாச்சு. செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பழையபடி வந்தாச்சு. ஸ்பைடர் கிராணி கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டக்கூடாது. எப்படியோ ஸ்பைடர் கிராணியை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு போயாகணும். ஸ்பைடர் கிராணி பார்த்தீங்கன்னா நம்மளைய பார்த்துருச்சு. வேகமாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துருச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணிக்கிட்ட மட்டும் மாட்டாமல் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா செயினை கட் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா 8 காலாக வச்சுக்கிட்டு பொறுமையாக தான் போகுது. ஆனால் ஒன்ஸ் நம்மளைய பார்த்துருச்சுன்னா வேகம் அதிகரிச்சிருது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்பைடர் கிராணி பார்த்தீங்கன்னா வேற ஒரு சைடாக போயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. என்னமோ பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ செயின் கட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா செயினை கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை கீழே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி ஹவுஸோட கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் கிராங் கிடச்சிருக்குது. டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஓ மை காடு. பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான விஷயம் என்னென்னா அந்த ஸ்பைடர் கிராணியை பார்த்தீங்கன்னா நம்மளால் போட்டு தள்ள முடியாது. எந்த ஒரு வெப்பனாலையும் பார்த்தீங்கன்னா இதை கொல்ல முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருந்தது. அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸ்பெஷல் கீயை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுடலாம். போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஷாட்கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இந்த டோர் ஓப்பன் ஆன வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பைடர் இருக்கும். எத்தனை ஸ்பைடரு? கீழே ஒரு ஸ்பைடரு, மேலே ஒரு ஸ்பைடரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுட்டு பார்த்தீங்கன்னா வர வழியை பார்த்தீங்கன்னா அடைச்சாச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் இருக்குது.
கிராணி வேர் ஆர் யூ? கிராணிக்கு பார்த்தீங்கன்னா வலைய விரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்கோம். கிராணி வேர் ஆர் யூ? கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிராணி வரும்போது பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடலாம். கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியாச்சு. ஓ மை காட்! ஒரு பெல்ட்டி அடிச்சு போய் விழுவுது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்னு பவர்ஃபுல்லாக சுட்டுருக்குறோங்கிறத பாருங்க. கிராணி ஒரு பெல்ட்டி அடிச்சு கீழே விழுந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. வீல் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கேணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கேணிக்குள்ளே இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் வச்சு வெளியில் எடுத்துடலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. கவ்வீல் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். நமக்கு பார்த்தீங்கன்னா நோர் வீல் பார்த்தீங்கன்னா தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஹவுஸ் கீயை பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தொங்குது. இந்த லாக்கை பார்த்தீங்கன்னா இந்த சாவியை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு காக்காய்க்கு தேவையான சாப்பாடு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு சாப்பாடு கொடுத்துர்லாம். காக்காய்க்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது வீலும் கிடச்சிருச்சு. ரெண்டாவது வீலையும் கொண்டாந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வீலை ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு லாக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வீலை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது வீலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு பேல்லாக்கி பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ ரஸ்ட்டு பேல்லாக்கி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஓ மை காட்! நம்மளை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணி பார்த்துருச்சு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு துரத்தி வந்துக்கிட்டு இருக்குது. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணியை சுத்த விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சவர் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். திறந்திடு சிசி. இப்போ பார்த்தீங்கன்னா திறந்துருச்சு. கிராணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா கிராணி ஒளிச்சு வச்சுது. நம்ம பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டோம். யார் அது? எல்லா பொருளையும் நான் இந்த வீட்டில் ஒளிச்சு வச்சேன், எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான் அந்த பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணியும் ஆச்சரியமாக பார்க்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.